கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது, மற்றவங்க கிறிஸ்துவுக்குள்ளே நடத்துறது கர்த்தருக்கு ஊழியம் செய்யுது, வீட்டில் இருக்கிறவங்களை கர்த்தருக்குள்ளே நடத்தி கொண்டு வருது கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது. இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்கள். குடும்பத்துக்கு ஒரு வேலை இருக்குது மாதிரி, தேசத்துக்கு ஒரு வேலை இருக்கிற மாதிரி, அரசாங்கத்துக்கு ஒரு வேலை இருக்கிற மாதிரி நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வேலையும் ஒன்று இருக்குது. அது யார் செய்வா அப்படின்னா நீங்களும் நானும் தான் செய்ய முடியும் ஒழிய வெளியால் என்ன பண்ண முடியாது, செய்யவே. நம்ம வீட்டில் சொல்லலாம், ஏப்பா இதெல்லாம் செய்யறதுக்குன்னா வெளியால் வருவான், வீட்டில் இருக்கிறவங்க தான் செய்யணும். அப்போ யார் வீட்டில் இருக்கிறீங்க? கர்த்தருடைய வீட்டில் இருக்கிறீங்க. நீங்களும் நானும் தான் அவர் வீட்டில் இருக்கிறீங்க, நீங்களும் நானும் தான் அவருக்கு வேலை செய்யணும். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்கள். பாருங்கள், நேற்று அந்த மீட்டிங் முடிக்க சொல்ல 9:15 9:30 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு எல்லோரும் அனுப்பிச்சிட்டு இந்த பிள்ளைங்க பறந்து வேலை செய்கிறாங்க பாருங்கள். திரும்பி இந்த பிள்ளைங்களை 10:15 10:30 போனோம். பொம்பளை பிள்ளைங்க இங்கே வந்து பெருக்கிட்டு இங்கே வந்து எடுத்து இதெல்லாம் வச்சுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு போனன்றது பெரிய வேலை இருக்குது பாருங்கள். பாரத்தோடு அந்த பிள்ளைங்க, இது நம்ம மேலே விழுந்த கடமை, கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிற, இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க பாரத்தோடு செய்துங்க பாருங்கள். நான் சொல்கிறேன், சில நேரத்தில் இந்த பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிப்பேன், நான் ப்ளஸ் பண்ணுவேன். ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறேன் அந்த பிள்ளைகளை, அந்த பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும் ஆண்டவர். 1000 அந்த பிள்ளைகளுக்கு குற்றம் குறைகள் இதெல்லாம் இருந்தாலும் உமக்கு வேலை செய்கிறாங்க, இங்கே ஊழியம் செய்கிறாங்க, பிரசங்கத்தை நிறைவேற்றுறதுக்கு ஆராதனை பண்ணுறதுக்கு ஆயத்த வேலையை செய்கிறாங்க, அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறான் ஆண்டவர் அனுவேன். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்கள். அதனால் நான் சொல்கிறேன், கர்த்தருக்கு வீட்டு வேலை எப்படியோ குடும்பத்தில் இருக்கிற வேலையிலையோ ஒரு தாய் தகப்பனுக்கு எப்படி வேலை செய்கிறோமோ அதே போல் கர்த்தருக்கும் நீங்கள் வேலை செய்யணும். கர்த்தருக்கு வந்து என்ன பண்ணுங்க, வேலை செய்யணும். இல்லைங்க அதெல்லாம் செய்யறதுக்கு வேறு ஆள் இருக்கிறாங்க, நான் சில பேர் நான் சேர் எடுக்கிறது எனக்கு வந்து ஒரு வெக்க மாதிரி, இன்னும் பெருக்கிறது அதுக்கெல்லாம் நான் இல்லைங்க. நான் சொல்கிறேன், அதெல்லாம் உங்கள் தாழ்மையை, கர்த்தருக்கு வேலை செய்கிறது எதை காட்டு தெரியுமா? உங்களை ஹம்பிளை காட்டுது, தாழ்மையை காட்டுது. இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்கள். இப்போ லீனா பாருங்கள், 3 நாள் இது பண்ணுது, அந்த எச்சத்தட்டை போட்டு அது வச்சோன்னோ அதை தூக்கிட்டு போய் வந்து என்ன பண்ணுறா, குப்பையில் போட்டு வந்தா. படிச்சிருக்கிற பொண்ணு, நல்லா இருக்கிற இதில் இருக்கிற பொண்ணு, ஆனால் சொன்னோன்னே என்ன பண்ணுது, அந்த இடத்துல போய் போட்டு வருது. என்ன காரணம்? தன்னை தாழ்த்தணும். வேலை என்பது என்னதுங்க? தன்னை தாழ்த்தணும். எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் கர்த்தருக்கு முன்னாடி உங்களை தாழ்த்த ஆரம்பிக்கிறீங்களோ, நான் சொல்கிறேன், தன்னை தாழ்த்துறவனுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார், மேன்மை படுத்துவார். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிருங்க, எந்த விதத்துலையாவது. ஆண்டவரே, நம்ம கேட்குறோம்ல, ஆண்டவரே எனக்கு வேலை தாங்க ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு சுகம் தாங்க ஆண்டவரே, எனக்கு இது தாங்க ஆண்டவரே. எப்பா இதெல்லாம் கேட்குற ரைட்டு, எனக்காவது ஏதாவது செஞ்சியா? என்கிட்ட சும்மா கேட்டுனே இருக்கிறிய, என்னை இதை பண்ண அதை பண்ணு, என் வேலையை கொஞ்சம் பார்த்தியா, என் வேலையை சும்மா கண்டுக்காத இருக்கிறிய. இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்போ வந்து பாருங்கள், அசதியாக இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஆவியில் அனலாக இருக்கணும். கர்த்தருக்கென்று என்ன பண்ணணும், ஊழியம் செய்யணும். பக்கம் சொல்லுங்கள், கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யணும். சில பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, பா இவ்வளோ நாள் அரசாங்கத்தில் செஞ்சான்ப்பா, ரிட்டையர்ட் ஆகிட்டான்ப்பா, போதும் நான் இனிமேல் ஊழியம் போடுறேன். ஒரு சகோதரி நேற்று சொல்கிறாங்க, நான் உங்கள் மாதிரி வேலை செய்ய முடியாதுங்க, இப்போ வேலையில் இருக்கிறேன், நான் வேலையை விட்டுட்டுலாம் ஊழியத்துக்கு வரல. சரிங்க, வேலை இப்போ விடாதீங்க, அரசாங்கமே 60 வயசான பொண்ணு நீ வேலைக்கு லாக்கி இல்லை, நீ வீட்டுக்கு போன்னு சொல்லி உன்னை அமுச்சு விட்ருவான், அப்போயாவது ஊழியம் பண்ணுங்கன்னு. இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. விளங்குறவங்களாம் ஒரு ஆமென் சொல்லுங்கள். அப்போ கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. பக்கம் சொல்லுங்கள், கர்த்தருக்கு அதை எடுத்துக்கோங்க, தாரக மந்திரமாக எடுத்துக்கோங்க. ஆவியில் அனலாக இருக்கிறத விரும்புங்க, ஜாக்கிரதையாக இருக்கிறத விரும்புங்க, அசதியாக இருக்கிறத வெறுத்துருங்க. நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஒரு ப்ராசஸ் இருக்கும், எல்லாவற்றிலும் வெற்றி இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம், இந்த நல்ல காலை வேலைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆவியிலே அனலாயிருங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மெய்யாகவே இந்த திருச்சபை மக்களுக்குள்ளாக இந்த வார்த்தை உள்ளத்தில் ஆண்டவரே கடந்து செல்லட்டும். ஆவியிலே அனலாய் இருக்கட்டும், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவளாய் மாறட்டும். ஜெபிக்கிறவளாய், ஆராதிக்கிறவளாய், துதிக்கிறவளாய், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவளாய் காணப்பட உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரும் பேர் பேராய் ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தை உள்ளத்தில் கிரியை செய்யட்டும். உமக்கு மகிமை கனம் உண்டாகட்டும். ஜாக்கிரதையா இருக்கட்டும். உலக பிரகாரமா எல்லாவற்றிலும் ஆண்டவரே அசதியை எடுத்து போடுங்க, சோம்பேறித்தனத்தை எடுத்து போடுங்க, நிர்விசாரத்தை எடுத்து போடுங்க,
கேர்லெஸ் அந்த மாதிரி ஆண்டவரே அப்பா கேர்லெஸ்ஸாக இருக்கிற காரியம் இதெல்லாத்தையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. கேராக இருக்க நீ உதவி செய்யுங்க அப்பா. கேட்ட வசனம் ஒவ்வொருக்குள்ள கிரியை செய்யட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியம் சமாதானமும் என்றென்றும் நம்மோடு கூட இருப்பதாக. சென்று வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா.